இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது லைஃப்பில். அவர் பார்த்தது கண்ணில் தண்ணி வருது. ஹலோ, நான் பேரூர்லேருந்து வர்றேங்க. மோடிஜியை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப அவரை பார்த்துறாங்க, தூரத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. வெரி ஹாப்பி. மோடிஜி பார்த்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காமராஜர், விவேகானந்தரை பார்க்கல, இவரை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோடிஜியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே நான் வந்து அவர் வந்து ஒரு கிருஷ்ண பரமாத்மாவோட ரீபர்த்துன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவரை பார்த்ததுலேயே ஒரு ஆனந்த கண்ணீர். ரொம்ப சந்தோஷம். சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. கடவுளை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை இப்போது எனக்கு. அது எப்படி நம்மளோட உணர்வு, அந்த ஒரு கூட்டம் இவ்வளோ பாதுகாப்பாக நம்ம ஊருக்கு வந்துட்டு அவரை திரும்பி அனுப்புனதே வந்து பெரிய நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நம்மளோட எல்லாரும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லபடியாக அவர் சந்தோஷமாக வந்து போயிட்டார். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தமிழகம் வந்து அடுத்து மோடிக்கு தான், எல்லாருமே வந்து மோடிக்கு தான் சப்போர்ட்டுங்கிறது வந்து மனசால் சொல்கிறேன், வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்கண்ணா. தேங்க்ஸ். மீடியாவுக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் மோடியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு வாழ்கிற சாது. நம்ம இடையே இவரை வந்து நம்ம என்ன சொல்கிறது, உலகம் போற்றும் ஒரு உத்தமர் மற்றும் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவர். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது நம்ம தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு ரோட் ஷோ. இதை வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. நம்ம மக்கள் இதுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே இருக்க தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கோவை மக்கள் கொங்கு மண்ணில் வந்து பாஜக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம். அதை விட பிரம்மாண்டமாக இருந்தது. என்ன சொல்கிறது, புல்லரிச்சிருச்சு. அவர் வந்து இங்கே வந்து தலைவர்களுக்கு எல்லாம் வந்து கூட வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து குண்டுவெடிப்பில் இறந்தவங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தினாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. மோடிஜியை பார்க்கணுங்கிறதுக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு தூக்கம் வருமா இல்லையான்னு தெரில. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. மோடிஜி அவர்களோட அந்த ஒரு வேவ், லகர்னு சொல்கிறோம் ஹிந்தியில், அது வந்து ஒரு அலை. அந்த அலையானது ஒரு பேரலை. அந்த பேரலையானது மக்கள் அனைவருக்கும், தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்கள் அப்படிங்கிற உணர்வோடு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல உன்னதி கிடைக்கும். நல்ல எப்படி ஒரு செழிப்பான தமிழ்நாடு ஆகும். அப்புறம் வந்து எந்த விதமான லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு ஆகும். ஸோ நல்லது தான் எல்லாம். நல்லது, நன்மை செய்கிறதுக்கு தான் வர்றார் அவர். நல்லவர் வல்லவர் வெல்ல வேண்டும்.